தமிழ்நாடு வந்த போது என் பேர் உனக்கு தெரியுமா? என் பேர் தெரியுமா? நான் வரும்போது ஆடு அவன் நன்றி கொண்டு தமிழ்நாடு வருகிறேன். அப்படி வந்தாலும் சாலவனத்தை ஆண்டு வரக்கூடிய சாலவ நாடுறா ஆண்டு வரக்கூடிய கமலாவரி என்ன ஜாஸ்தி பெண் எப்படி கமலாவரி இன்னும் ஜாஸ்தி அப்படி இருந்தாலும் எப்படி தெரியுமா? அது உந்தானாலாகாது என்னை நலாயினி அந்த விஷயத்தை உன்னால செய்ய முடியாது. அந்த நந்தவனத்துல ஒரு தாசி பெண்ணை கண்டேன். ஒரு தாசி பெண்ணை கண்டேன். அவர் பேரு வந்து கமலவதனி தாசி. அவளை எப்படியாவது எனக்கு கூட்டி வைண்டி, எப்படியாவது எனக்கு கூட்டி வைண்டி, எனக்கு எப்படியாவது கூட்டி வைண்டி. நீங்கள் கூறியபடியே அந்த கமலவதனி தாசி இடத்திலே நான் சென்று நீங்கள் சொல்லியபடி நான் கூறி அவளை உங்களிடத்தில் அழைத்து வருகின்றேன் சுவாமி. அவளோட சம்மதத்தோடு அழைத்து வருகின்றேன். எப்படியாவது எனக்கு கூட்டி வைக்கிறேன். நீ எவனா சுவாமி, நீங்கள் சொல்லியபடியே கமலவதனி தாசி இடத்தில் சென்று உங்களுக்காக அழைத்து வருகின்றேன் சுவாமி. அவளே ஒரே ஏகமாக காவலர் என்னுடைய கணவர் இந்த நாட்டிலே என்ன சாலவத நாடு அல்லவா? இந்த சாலவ நாட்டில் கமலவதன தாசி என்று மீது அவள் மீது ஆசைப்பட்டிருக்கின்றார். அந்த தாசி இடத்துல சென்று என்னுடைய கணவரை பற்றி கூறி என் கணவரோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் ஒப்புக்கொள்வாளா? நல்லா இருக்கிற ஆடவரோடு சேர்வதற்கே யோசிப்பார்கள். என்னுடைய கணவரோ பெருநோயில் குஷ்ட நோய் பிடித்துக் கொண்டிருக்கின்றது. அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அதனால் அந்த கமலவதனி இருக்கின்றார் பத்தியா, அவருடைய மனவாயற்படியில் சென்று 3 தினம் வண்ண வண்ணமாக கோலமிட்டு அவளுக்கு தெரியாமல் வந்து விடுவோம். கோலமா time over.
நம்ம வீட்டு வாசல்ல நான் தான் நெருங்கால வந்து தானம் தள்ளிட்டு கோலம் போடுறது வழக்கம். புதுமையா இருக்கு. எனக்கு முன்னதாக எழுந்து வந்து யாரும் ஸ்தானம் தள்ளிட்டு கோலம் போட்டு இருக்காங்க வண்ண வண்ணமா. ஏண்டா சாதாரண பெண்ணா போட முடியாது. அதிசயத்துல ஒரு தேவதை தான் இருக்கும். யாருன்னு கண்டுபிடிக்கிற மருந்து சாணம் தள்ளிட்டு வண்ண மண்ணா வரணும். அழகாகவும் கோலம் வச்சு இருக்கீங்க. நீங்க சாதாரண பெண்மணி இருக்க கூடாதுமா. நீங்க யாருமா சொல்லுங்கம்மா. என்னுடைய பெயரோ நலாயினி. என்னுடைய கணவர் தவயோகி. இந்த கானகத்தில் வந்து அவருக்கு குஷ்டரோகம் என்ற பெருநோய் பிடித்து விட்டது. அவர் இந்த கானகத்திலே நீங்கள் ஆடி பாடி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அழகை பார்த்து உங்கள் மீது ஆசைப்பட்டிருக்கின்றார் அம்மா. என் மீதம்மா? அவர் உங்களை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார். நல்லா இருக்கக்கூடிய ஆடவரிடத்திலே பெண்கள் போவதற்கு அச்சப்படுவார்கள். என்னுடைய கணவரோ நோயில் தொழில்நோய் பிடித்துக் கொண்டிருக்கின்றார். அன்னவரோடு நீ சேர்வாயோ சேரமாட்டாயோ என்று 3 தினங்களாக நீ எழுந்து வருவதற்கு முன்பதாக உன் மனவாயப்படி கோலமிட்டு சாணம் தெளித்தவள் ஆண்டாள் அம்மா. என்னுடைய கணவரிடத்திலே நீ சேர வேண்டும் தாய். அம்மா அப்படியே நீங்க நானும் ஒரு தாசி பெண் தாம்மா. அப்படின்னா யாரும் அழைச்சிக்கணும் வாங்க. நான் அவங்களை சம்மதிக்கிறேம்மா. அப்படியா? ஆமாம்மா. சரி வாங்க. நீங்களும் தாசிக்கிட்ட போனியா? நீங்கள் கூறியபடியே என்ன வர சொன்னாலாம்? அந்த கமலவாணி தாசியிலே சென்று சம்மதம் வாங்கிவிட்டு அவ்வளவு வாயற்படி இருக்கின்றார். வர சொல்லட்டுமா? நான் உள்ள போய் வரேன் தாசிக்கிட்ட. நீ வந்து வாயப்பாடியிலே காவல் காத்துரு. ஆமாண்டே, அவங்க வீட்டுல நான் உள்ள போய் வரேங்க. என்ன வர சொன்னாலும் இல்ல. நீ வந்து வாயப்பாடியில யாரா வராங்களா பாரு. ஆமா, அப்படி இல்லைன்னா வேற எவனா இசுன்னு கூட பாரு. கணவர் இந்த வீட்டில் உள்ளே இருக்கின்றார். என் கணவரிடத்தில் சென்று சேர்ந்து வருவாய் அம்மா. நான் வாயப்படியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். அம்மா இங்கே அமர்ந்து கொண்டு அப்படியே அமருங்கம்மா. அவர் நான் சென்று பாத்துக்கிறேம்மா. அந்த அம்மா என்ன சொன்னது? பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க சொன்னது? ஒரு நோய் ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பார்த்தா என் கண்ணுக்கு பார்த்தா அப்படி தெரியல. பார்ப்பதுக்கு எப்படி இருக்கா தெரியுமா? எனக்கு வெக்கமாக மன்மதன் போல இருக்காரா. இவரை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமாடா?
ஐயோ 1 4 3 மாமா டேய் வா கட்டி அனுப்பி எனக்கு ஒரு முத்தா லிப்ஸ்டிக் கிஸ் கொடு மாமா வா ஏய் பண்பாவா என்னை தொடாதே என்னை தொட்டால் நலாயினியின் கற்பு உன்னை சுட்டு எரித்து விடும் நான் யார் தெரியுமா யாருங்க மும்மூர்த்தியிலே முதல் மூர்த்தி பரம ஞானமூர்த்தி அதனால் நலாயினின் கற்பை பரிசோதிக்க உன்னிடத்திலே வந்தேன் அதனால் நீயோ என் மீது ஆசைப்பட்டு வந்து விட்டாய் நான் எப்படி வருகிறேன் தெரியுமா என்னுடைய மைத்துனன் நாராயணன் அடுத்த பிறவியில் கோபால கண்ணனாக பிறப்பார் நீயோ அவருக்கு தங்கையாக பிறந்து சுபத்திரையாக பிறப்பாய் நானோ அர்ஜுனனாக பிறந்து உன்னை மணந்து உன் ஆசையை தீர்த்துக் கொள்கிறேன் இதை யாரையால் தெரிவித்தால் உன் சிரமடித்து 1000 மக்களாக போய்விடும் புலி சாபத்தை அடுத்த பிறவியில் வர சென்று வா நலாயினி ஐயா
என் தவத்தை கெடுத்து விட்டாயே. இன்று பொழுது விடுவதற்குள் மாங்கனி மறுபடியாக அவரால் நடக்க முடியாது சுவாமி. அதனால் அவரை கூடையில் சுமந்து கொண்டு வந்தேன். நீங்கள் ஆலமரத்தில் அடியிலே நீங்கள் தலைகீழாக தவம் செய்து கொண்டிருப்பதை அறியாமல் உங்கள் மீது மோதி விட்டேன் சுவாமி. என்னை மன்னித்து சாபத்தை மீண்டும் பெற்றுவிடுங்கள். எத்தனை முறை கூறினாலும் என் தவத்தை கெடுத்து விட்டாய சண்டால் சிரிக்கு. கொடுத்த சாபம் கொடுத்திருந்தான். பொழுது விடுவதற்குள் மாங்கல்யம் மறுபடியாக சாபம் கொடுக்க சாபத்தை மீண்டும் பெறுங்கள் சுவாமி. முடியாது. நானோ மும்மூர்த்திகளை நேராக பார்ப்பதற்காக தவம் செய்து கொண்டிருந்தேன். எடுத்து விட்டாயே சண்டாளி சதிக்காரி. மாங்கல்யம் மறுபடியாக சாபத்தை கொடுத்ததை திருப்பி வாங்காமல் சென்று ஓம் சூரிய தேவா, என்னுடைய கணவர் தொய் நோய் பிடித்திருக்கின்ற காரணத்தினால் அவரை கூடையில் சுமந்து சென்றேன். ஏதோ அறியாமல் அன்னவர் மீது நான் மோதிவிட்டேன். அவரோ எனக்கு பொழுது விடிந்தால் உன் தாலி அறுபட வேண்டும் என்று எனக்கு சாபம் அளித்து விட்டார். பொழுது விடிந்தால் தானே என் தாலி அறுப்படும். ஓம் சூரிய தேவா, நான் கற்பு கலசி பதிவிரதை என்பது உண்மையானால் இனிமேல் பொழுதே விடியக்கூடாது. கொடுத்தேன் மறு சாபம். என்ன காரணம்? ஆச்சரியமாக இருக்கிறது. சூரிய உதயில உழைக்க முடியவில்லை. இருக்கவே இருக்கிறது. ஆடு மாடுகள் அத்தனையுமே கட்டிய இடத்திலே இருக்கிறது. என்ன காரணம் எப்படி என்று ஒன்றுமே புரியவில்லை. யாருடைய காரணம் தெரியுமா? யாருடைய காரணம்? உலகத்து ஏய், ஆனிமாதிசியும் ஆமா, கலாங்கனியும் விட்ட சாபத்தால். அப்படியா? ஆமா. ஏய், அதனால் அவங்க சென்றாதான் முடியும். அப்படியா? அப்படி என்றால் நம்ம மூவரமாக சேர்ந்து அங்கேயே முறையிடுவோம், புறப்படி போகலாம். அம்மா, என்ன காரணம்? ஏன் சூரிய உதயில இருக்கவே இருக்கிறது? என்ன காரணம்? எப்படி ஆடு மாலை எப்படி காலங்கை விட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள். ஆமா. நீங்கள் யார்? நாங்க தான் முன்முத்திங்க. மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா. இப்போ என்ன வேண்டி வந்திருக்கின்றது ஐயா? சூரியன் வெளியே வரணும். ஏழு நாட்களாக பொழுது விடியாமல் அப்படியே இருட்டாக இருக்கிறது. இருண்டாவே இருக்கிறது. ஆமா. ஆடு கண்டுகள் எல்லாம் கட்டு இடத்துல இருக்கின்றது. ஆமா. இதனால் இந்த சாபத்தை விலக்கு சொல்லி கேட்கிறீர்கள். ஆமா. ஐயா, எனக்கும் அந்த மாண்டரசியானவர் பொழுது விடிந்தால் என் தாலி அறுபட வேண்டும் என்று சாபம் விட்டிருக்கின்றார். அதனால் நானோ மறு சாபமாக இனிமேல் பொழுதே விடியக்கூடாது என்று மறு சாபம் கொடுத்திருக்கின்றேன். மாண்டரசி சாபம் விளக்கினால் என்னுடைய சாபத்தை நான் மீண்டும் பெற்றுக் கொள்கிறேன். அப்படி என்றால் வைத்தினா, இந்த விஷயத்தை ஆன்மாவிற்கு சொல்லிக் கொண்ட புறப்படு. என்னது மும்மூர்த்திகளா? அரே வணக்கம் ஐயா. என்ன நாடி வந்த காரணம்? உலகில் சூரியனே முளைக்கிற 7 நாளாக இருட்டா இருக்கிறது. என்ன காரணம் கேட்டேன். கலாங்கனி கேட்டதுக்கு முடிச்சீங்களாம். தாலி அறுப்படும். ஆனால் சூரிய உதயத்தானே தாலி அறுப்படும். சூரியன் வெளியே வரக்கூடாது. அது சாபத்தை கொடுத்தீர்கள். நீ இந்த சாபத்தை விலக்கியானால் நான் சொல்லக்கூடிய சாபத்தை விலக்குகிறது நம்மளால் சொல்லிவிட்டது. அதனால் உன்னை நாடி வந்தோம். மும்மூர்த்தி தேவர்களே, உங்களை மூவரையும் காண்பதற்காக நான் பல ஆண்டு காலமாக நவத்தில் இருந்தேன். தவத்தை கடித்த சிறுக்கைக்கு கொடுமையான சாபத்தை கொடுத்தேன். அவள் மறு சாபத்தை கொடுத்திருக்கின்றாள். சாபத்தை நான் திருப்பி வாங்கினால் அவள் கொடுத்த சாபத்தை மறுக்கிறாள். அப்படியானால் அந்த பெண்ணுக்கு கொடுத்த சாபத்தை பொழுது விடுத்து சிரமம் இருப்பது என்று கொடுத்ததை நான் திருப்பி வாங்கிக் கொள்கிறேன். உங்கள் குறையை சென்று கொள்கிறேன். அவருடைய சொந்த வார்த்தையை மீண்டும் அவரை திரும்பி வாங்கிவிட்டார். அவருடைய சாபத்தை விலக்கிக் கொண்டாரா? விலக்கிக் கொண்டார். இப்ப நீ செய்த சாபத்தை நீ விலக்க வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. நீங்க சென்று வாருங்கள். நான் ஆகட்டும். அந்த ஆணிமாண்டரசி கொடுத்த சாபத்தை மீண்டும் பெற்றுக் கொண்டார். நான் என்ன சாபம் கொடுத்தேன்? இனிமேல் பொழுது விடியக்கூடாது என்று சாபம் விட்டேன் அல்லவா?
என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பெண்கள் எல்லாம் 4 மணி அளவில் எழுந்து முகம் கழுவி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கிழக்கு முகமாக நின்று சாணம் தெளித்துக் கொண்டே பின்புறமாக வந்தால் சூரியமூர்த்தியானவர் பின்புறமாக எழுந்தருள்வார். இதை மக்களிடத்தில் அனைவரிடத்திலும் சொல்லு. சொல்லு. சகோதரர்களே, ஒரு பெண்களாக உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களும் விடியற் காலை 4 மணி அளவில் 5 மணிக்குள் கிழக்கு முகம் பார்த்து ஸ்தானம் தெளித்தால் அண்ணனுடைய குடும்பம் ஓங்கி வளர வேண்டும் என்று அம்மா சொல்லுகிறாங்க. அதே போல் அவருடைய என்னுடைய கணவர் அருகாமையிலே நோய் பிடித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? என்னுடைய கணவர் அருகாமையில் காணவில்லையே, நான் என்ன செய்வது? ஆமாமா, நம்ம சிவபெருமான வந்து நாடி தவம் செஞ்சு அவரை தான் கேட்கணும். என்ன சமாச்சாரம்? இடத்துல கணவரை கோரினால் அவர் அருள்வார். நான் கொடுத்தது 5 முறை. அடுத்த பிறவில் 5 ஆடவனை மணக்க வேண்டும். அப்படியே உனக்கு வரமளித்தேன். நானும் அடுத்த பிறவிலே திரௌபதியாக பிறந்து நீங்களோ பாண்டவராக பிறந்து கண்ணே, இதோ இந்த பிரேத யுகம் முடியுது. அடுத்த யுகம் துவாபர யுகம் பிறக்கும். நீ எங்கே வளர்த்திருக்கியா? எகிப்து இறங்கி அடுத்த பிறவில் பாஞ்சாலராஜன் புத்திரகாவத்தில் நீ திரௌபதியாக பிறப்பா, நானோ பாண்டவராக பிறந்து உன்னை மாறிடுகிறேன். பிழை சென்று வா.